இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாக்ஸில் தான் வெந்தயக்கீரை வந்து நான் போட்டு வச்சுருந்தேன். அது நல்லாவே வளர்ந்துருச்சு. அது அறுவடையும் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் பேட்சாக வெந்தயக்கீரை போடலான்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே கொஞ்சமாக வெந்தயம் வந்து ஊற வச்சுருந்தேன். போன தடவை மாதிரி இல்லாமல் இந்த தடவை கொஞ்சம் பெரிய பாட்டில் கீரை நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பெரிய பாட்டாக நான் வந்து வெந்தயக்கீரைக்கு எடுத்திருந்தேன். ஸோ நேற்று நைட் ஊற வச்ச வெந்தயத்தை வந்து மார்னிங் எடுத்து நம்ம மண்ணில் வந்து போட்டு விட்டுட்டேன். நம்ம வீட்டில் ஈஸியாக வளர்க்கக்கூடிய கீரை வகைகளில் ஒன்று தான் இந்த வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து வளர்ந்துடும். இன்னொன்று அதிகமான மெயின்டெனன்ஸ் வந்து அதுக்கு தேவை கிடையாது. ஓவர் நைட் ஊற வச்ச வெந்தயத்தை எடுத்து மண்ணில் போட்டு விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து டெய்லி தண்ணி ஊற்றினாலே போதும். கீரை வந்து சூப்பராக வளர்ந்துடும். கொள்ளுப்பருப்பு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி இன்னைக்கு அது செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை தான் நான் செய்ய சொல்லியிருந்தேன். நான் செய்யறதை விட எங்கள் அம்மா செய்கிற கொள்ளுப்பருப்பு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்பவுமே கொள்ளு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டங்களில் ஆட்டி எடுத்தோம் அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மிக்சியில் அரைக்கிறதோ இல்லை மத்தில் கடையிறதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து வராது. நம்ம வீட்டில் ஆட்டங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க. ஏன்னா இது வந்து அப்பார்ட்மெண்ட் ஆட்டங்கள் எல்லாம் வந்து நம்ம கொண்டு வந்து வைக்க முடியாது. ஸோ வந்து இன்னைக்கு மிக்சியில் தான் அரைச்சோம். எனக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. ஸோ லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு.